இந்த 5ஆம் பாவகத்தில் யாருமே இல்லை. இந்த பாவகம் இயல்பாக இருக்கிறது என்று அர்த்தம். இயல்பாக இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? கொடுக்கும்னு அர்த்தம். கெட்டு போகாத வரைக்கும் அது நல்லதா இருக்கு. பால் கெட்டு போலங்க, அது பல தானே இருக்கு. இப்ப இந்த மாதிரி வந்துருங்க. 5ஆம் பாவகம் காலியாக இருக்கிறது, சரி, இயல்பாக அது இருக்கிறது, அது அதனுடைய பலனை தருவதற்காக தயாராக இருக்கிறது. 6ஆம் பாவகம் காலியாக இருக்கிறது, அது இயல்பாக இருக்கிறது, அது அதனுடைய ஆதிபத்தியங்களான கடன், நோய், எதிரியை தருவதற்கு இருக்கிறது. லக்னம் காலியாக இருக்கிறது, லக்ன உயிர் நன்றாக இருக்கிறது, லக்ன சிந்தனை நன்றாக இருக்கிறது, லக்ன உடல் நன்றாக இருக்கிறது. நீங்க நல்லா இருக்கிறீங்க, உங்க சிந்தனை நல்லா இருக்கிறது, காலியாகத்தான் இருக்கு, நல்லா இருக்கு. இந்த இடம் காலியாக இருக்கிறது. இப்போது இந்த இடத்துல செவ்வாய் சனியுடைய தாக்குதல் இருக்கிறது. இந்த பாவகம் பலவீனப்பட்டு கொண்டிருக்கிறது, பலவீனப்பட்டு விட்டது. நன்றாக இருக்கின்ற காலியாக இருந்த அந்த பாவகம் குழந்தையை தருவதற்கு தகுதி இல்லாமல் போகிறது. சுத்தமா தகுதி இல்லாம போகுது. இப்படி இருக்குது. செவ்வாயும் சனியும் பார்த்து விட்டார்கள். அடுத்து குருவும் பார்க்கிறார். முதலில் பாவத்துவத்தை கணக்கிட்டு கொண்டு அதற்கு பிறகு சுபத்துவத்தை கணக்கிட வேண்டும். 5 வருஷத்துக்கு குழந்தை பிறக்காது, ஆனா குழந்தை பிறக்கும். குழந்தையே பிறக்காது. ஒரு பாவகம் முதலில் காலியாக இருந்தது, இப்போது ராகு, செவ்வாய், சனி பார்வையில் இருக்கு. அந்த பாவகாதிபதி அமாவாசை சந்திரனாக இருக்கிறார், பலவீனமாக இருக்கிறார். இது குழந்தையே பிறக்காது, உடனடியாக குழந்தை பிறக்காது. செவ்வாய் சனி பாபத்துவம். ஆனால் இந்த செவ்வாய் சனியின் பாபத்துவத்தை முறியடிக்கின்ற, மாற்றுகின்ற விதமாக குருவின் சுபத்துவம் அந்த பாவகத்தை பார்க்கிறது. முதலில் குழந்தை பிறக்காது, சில வருடங்களுக்கு பிறகு குழந்தை பிறக்கும்.